வணக்கம். நம்ம சேனல்ல இதுவரை 3 குட்டி கதைகள் போட்டிருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மூதுரை கதைகள். மூதுரை இதை எழுதியவர் ஔவையார். கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 31 பாடல்களை கொண்டது மூதுரை. நம்மள பலருக்கு திருக்குறள் தெரியும், ஆனா மூதுரைய பத்தி தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் மூதுரை பாடல், அதை விளக்கும் கதைகளை வரப்போற வாரங்கள்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது ரேடியோ பெட்டி கதைகள். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நாம பார்க்க போற மூதுரை பாடல், கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. பாடல் விளக்கம். காட்டிலே மயில் ஆடுவதை பார்த்த வான்கோழி தன்னையும் அந்த மயிலாக பாவனை செய்து கொண்டு தன் அழகற்ற சிறகுகளை விரித்து ஆடினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது கல்வியறிவற்ற ஒருவன் கற்றறிந்தவன் பாட்டை கேட்டு பழகி கொண்டு தன்னை அவனாக கருதி கொண்டு பாடும் பாடல். கற்றறிந்தவன் பாடலுக்குரிய ஆழ்ந்த பொருளை சொல்ல முடியும், கல்லாதவனால் அதை சொல்ல முடியுமா? மூதுரை கதைகளின் முதல் கதை, பணக்கார வியாபாரியின் புகழ் பித்து. முன்னொரு காலத்துல ஒரு பணக்காரர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் அந்த ஊர்லயே பெரிய மளிகை கடை ஒண்ணு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவருக்கு நல்ல வருமானம் வர அவரோட வாழ்க்கை செழிப்பா போயிட்டு இருந்துச்சு. அவர் என்னதான் பணக்காரரா திறமையான வியாபாரியா இருந்தாலும் அவருக்கு கல்வி அறிவு கிடையாது. இந்த நிலைமையில அந்த ஊருக்கு திறமையான கவிஞர் ஒருத்தர் வருகை தந்தார். அவர் மேடை போட்டு தன்னுடைய கவிதைகளை பாடினார். மக்கள் அவரோட கவிதை அழகு சொல் வன்மையில மயங்கி அவரை புகழ ஆரம்பிச்சாங்க. என்னதான் நமக்கு காசு பணம் இருந்தாலும் அந்த கவிஞரை போல திறமை இல்லையே, இப்படி அவங்களுக்குள்ளவே பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பேச்சு பணக்கார வியாபாரியோட காதுக்கு போச்சு. தான்கிட்ட வருமானம் கொள்ளிக்கும் தொழில் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் கவிதை புனைகிற திறமை இல்லையேன்னு அந்த பணக்கார வியாபாரி வருத்தப்பட்டாரு. அதே நேரம் தனக்கு கவிதை எழுதுற அளவுக்கு மொழி புலமை இல்லைங்கிற நிதர்சனத்தையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தினசரி தன்னோட மளிகை கடையில உட்கார்ந்து கவிதைங்கிற பேர்ல எதையோ எழுத ஆரம்பிச்சாரு. கடைக்கு பொருட்கள் வாங்க வழக்கமா வர்ற ஊர் இளைஞன் ஒருத்தன் கிட்ட அந்த கவிதைய படிக்கும் காட்டினாரு. அவனும், ஆஹா அபாரம், இவ்வளோ அருமையான கவிதைய நான் கேட்டதே இல்லைன்னு அந்த பணக்கார வியாபாரியோட கவிதைய புகழ்ந்து பாராட்டிட்டு பொருட்களையும் வாங்கிட்டு போனான். இத பார்த்ததும் பணக்கார வியாபாரிக்கு தான் கவிஞர் ஆகிட்டோங்கிற சந்தோஷத்துல தலகால் புரியல. கடைக்கு பொருட்கள் வாங்க இன்னொரு நபர் வந்தாரு. அவர்கிட்டையும் அதே கவிதைய பாடி காட்டினார் அந்த பணக்கார வியாபாரி. அந்த நபரோ, ஐயோ முதல்ல உன் கவிதையை நிறுத்து, ரொம்ப அபத்தமா இருக்கு இந்த கவிதைன்னு கோவத்தோட சொன்னாரு. உடனே அந்த வியாபாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த இளைஞன் தன்னோட கவிதைய புகழ்ந்து பாராட்டினத சொன்னதும் அந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் கேக்குறப்பெல்லாம் நீ கடனுக்கு மளிகை பொருள் கொடுக்குற, அதனாலதான் அவன் உன் கவிதைய போலியா புகழ்ந்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் சொன்னதை கேட்டதும் பணக்கார வியாபாரியோட யோசனை வேற விதமா போச்சு. கடனுக்கு ஒருத்தனுக்கு பொருள் கொடுத்ததால அவன் என் கவிதைய புகழ்ந்தான் இல்லையா, அப்போ என் கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்களுக்கு சன்மானமா மளிகை பொருட்களை கொடுத்தா அவங்களும் என் கவிதைய புகழ்வாங்களேன்னு யோசிச்சார் அந்த பணக்கார வியாபாரி. அந்த யோசனைய செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. யாரெல்லாம் தன்னோட கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்க வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் சன்மானமா மளிகை பொருட்களை கொடுத்து தன்னோட கவிதைகளை அருமை அபாரம்னு புகழ வச்சாரு. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. அதனால எல்லாருமே வியாபாரியோட கவிதைகளை பொய்யா பாராட்டி சன்மானமா மளிகை பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. பணக்கார வியாபாரி தன்னை அந்த ஊர் ஒரு கவிஞரா அங்கீகரிச்ச பெருமிதத்துல தொழிலை கவனிக்க தவறினார். அதானே, இப்படியே போச்சுன்னா வியாபாரியோட தொழிலுக்கு கட்டுப்படியாகுமா? மெதுவா அவரோட தொழிலில் பணவரத்து குறைய ஆரம்பிச்சுது. வியாபாரி யாருக்கெல்லாம் சன்மானமா மளிகை பொருட்களை கொடுத்தாரோ அவங்க கிட்டலாம் அதுக்கான பணத்தை வசூலிக்க போனார். அவங்களோ பணத்தை உடனே கொடுன்னு கேட்டா உன் கவிதை அபத்தமா இருக்குன்னு ஊர் முழுக்க செய்திய பரப்புவோம்னு அவரை மிரட்டினாங்க.
வியாபாரிக்கு குறுக்கு வழியில ஈட்டின புகழ இழக்க விருப்பம் இல்லை. அதே நேரம் இந்த போக்கு தொடர்ந்துச்சுன்னா தான் ஈட்டிய அனைத்து செல்வத்தையும் இழந்துடுவோங்கிற பயமும் வந்துச்சு. அந்த நிலைமையில பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு போன அந்த வியாபாரி அங்க யார பார்த்து அவர் கவிஞராக ஆசைப்பட்டாரோ அதே கவிஞர் மேடையில கவிதை பாடுறத கேட்டாரு. எல்லாரும் அவரை ஆக ஓகன்னு பாராட்டினதையும் கவனிச்சாரு. விழா முடிஞ்சதும் அவரை தனியா சந்திச்சு அந்த கவிஞர் எந்த ஊர்னு விசாரிச்சாரு. இதையே இவர் விசாரிக்கிறாருன்னு கவிஞர் கேட்டாரு. இந்த மக்கள் உள்ளூர்ல ஒரு திறமையான கவிஞன் இருந்தாலும் அவனை வாய்விட்டு பாராட்ட சன்மானம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா வெளியூர் கவிஞரா இருந்தா எந்தவித சன்மானமும் இல்லாம பாராட்டுறாங்க. அதனாலதான் கேட்டேன்னாரு அந்த வியாபாரி. கவிஞருக்கு இதை கேட்டதும் ஆச்சரியம். ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு கேட்டாரு. வியாபாரியும் தான் கவிஞரை பார்த்து கவிதை புனைய ஆசைப்பட்டது, தான் எழுதின கவிதையை வாடிக்கையாளர்கள் புகழணும்னு சன்மானமா மளிகை பொருட்களை கொடுத்தது, அதுக்கான பணத்தை வசூலிக்க போனப்ப அவங்க மிரட்டினதுன்னு எல்லாத்தையும் சொன்னாரு. தன்னால கவிஞருங்கிற புகழையும் இழக்க முடியல, அதே நேரத்துல இத்தனை நாட்கள் கடினமா உழைச்சி ஈட்டின செல்வம் அனைத்தும் கரையிறதையும் ஏற்றுக்க முடியலன்னு சோகமா முடிச்சார் வியாபாரி. அதுக்கு அந்த கவிஞர் என்ன சொன்னார் தெரியுமா? கவிஞனா புகழடைய என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்த உங்க பலவீனத்தை மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு உண்மையாவே திறமை இருந்து நீங்க எழுதிய கவிதையும் அற்புதமா இருந்திருந்தா அதை கேட்க அவங்க சன்மானம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கவிதை புனையும் அளவுக்கு மொழி புலமை இல்லைங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு உங்க தொழிலான வியாபாரத்தை கவனிங்க. வியாபாரம் செய்யறது உங்களோட திறமை, அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு அறிவுறுத்தினார் அந்த கவிஞர். கவிஞர் சொன்ன இந்த அறிவுரை பணக்கார வியாபாரியோட புகழ் மீதான பித்தை போக்கியது. தனக்கு இருக்கிற திறமையால ஈட்டிய செல்வத்தை புகழ் மீதான பித்தினால் இழக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் அந்த வியாபாரி. திறமை இல்லாத மனிதர்களில் கடவுள் படைப்பதே இல்லை. மனிதர்கள் தான் தங்களுடைய திறமை இன்னதென அடையாளம் காண தவறுகிறார்கள். யாரோ ஒருவர் தனது திறமையால் முன்னேறுகிறார் என்றால் அதே திறமை தனக்கு இருக்கிறதா என்று கூட ஆராயாமல் அவர்களை நகல் எடுத்து அவர்களைப் போலவே காட்டிக்கொள்கிறார்கள். இதனால் அடுத்தவர்களின் கேலிக்கு ஆளாகி தனக்குள் இருக்கும் திறமையை கண்டு கொள்ளாமல் விடுகிறார்கள். எனவே அடுத்தவரை பார்த்து அவரை போல ஆக வேண்டுமென எண்ணாமல் ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கிற திறமையை கண்டு கொண்டு மெருகேற்றினால் பேரும் புகழும் ஈட்டுவது உறுதி. இந்த கருத்தை சொல்லி அடுத்து இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்க தயாராகும் நான் உங்கள் நித்யா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.